ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நைஃப் ப்ளீட், பாக்ஸ் ப்ளீட்ஸ், இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட், அப்புறம் பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ப்ளீட். இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்கா ஒரு கிட்ஸ் ட்ரெஸ் தைக்கும் போதும் சரி, ஒரு பட்டுப்பாவாடை தைக்கும் போதும் சரி, நம்ம இந்த நைஃப் ப்ளீட்டு, பாக்ஸ் ப்ளீட் எல்லா ப்ளீட்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளீட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நைஃப் ப்ளீட் தான். நைஃப் ப்ளீட்டுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அது லைனிங் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 3 இன்ச் வித்து வர மாதிரியும், ஹைட் பார்த்திங்கன்னா ஹைட் 3 இன்ச்சும், வித் ஒரு 16 இன்ச்சும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு சீம் லைன்ஸ் மாதிரி குறிச்சிக்கோங்க. இந்த பக்கமும் குறிச்சிக்கோங்க, அந்த பக்கமும் குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த சீம் லைன்ஸ்லேருந்து 1 இன்ச்சுக்கு லைனாக அப்படியே கோடு போட்டுகிட்டே வாங்க, சின்னதாக குறிச்சிட்டே வாங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கும் நம்ம நைஃப் ப்ளீட் வைக்கலாம். இல்லை 1/2 இன்ச், 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம நைஃப் ப்ளீட்டடை வைக்கலாம். இந்த மாதிரி பட்டுப்பாவாடையில், குழந்தைங்களோட கவுனில் எல்லாத்துலேயுமே இந்த நைஃப் ப்ளீட்டை நம்ம நல்லா பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நைஃப் ப்ளீட் தான். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு எல்லா பக்கமும் குறிச்சிக்கோங்க. இந்த கிளாத்தில் நான் 15 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் சீம் லைன்ஸ் எடுத்திருக்கேன். மொத்தம் 16 இன்ச்சஸ். இதில் 1 இன்ச்சுக்கு கோடு போட்டோம் இல்லைங்களா, அதில் 1 2 3ன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியணுங்கிறக்காக தான் நான் 1 2 3 போடுறேன். உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் 1 2 3 கூட போட தேவையில்லை, நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமுமே நான் 1 2 3 1 2 3ன்னு போட்டுக்கிட்டே வரேன். இப்போ நம்ம ஒரு ப்ளீட் வைக்கிறதுக்கு இதுக்கு எத்தனை தேவைன்னா 3 இன்ச்சஸ் தேவை. ஓகேங்களா, ஒரு ப்ளீட்டுக்கு 3 இன்ச்சஸ் நம்மளுக்கு தேவை. அதனால தான் 1 2 3 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த 1 2 3 அப்படிங்கிறது 1 எடுத்து சென்ட்ரா 2 வச்சு 3 கிட்ட நம்ம அந்த கிளாத்தை மடக்கணும். அதுக்காகத்தான் நான் 1 2 3ன்னு போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்ட்டு. ஓகேங்களா, இந்த 1 எடுத்து 2 நடுவில் வச்சு 3 கிட்ட அந்த 1 வைக்கணும். இதுக்கு பேர் தான் நைஃப் ப்ளீட். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வைக்கும் போது பட்டு பாவாடையிலெல்லாம் சேர்த்தும் போது அனார்கலி ட்ரெஸ்ஸில் சில இந்த மாதிரி ப்ளீட் ட்ரெஸ்லேயும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய கிளாஸ் போகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம 1 2 3 1 2 3ன்னு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே போகிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1 எடுத்து 2 உள்ளுக்குள்ளே வச்சுட்டு 3ல் 1 வைக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு நல்ல ப்ளீட்ஸ் அழகாக ஒரு நைஃப் மாதிரி வரும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் நைஃப் ப்ளீட்டு. இந்த ப்ளீட்டை நம்ம எல்லா இதில் ட்ரெஸ்ஸஸ்லேயும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக கட்டுறேன். 1 எடுத்துக்கிட்டேன், 2 உள்ளே வச்சுட்டு 3 மேலே அந்த 1 வைக்கிறோம். ஓகேங்களா, 1 இன்ச் குறிச்சவங்கள அதை 3 மேலே வைக்கிறோம். இப்போ 1/2 இன்ச்சில் மேலே தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நிறுத்திட்டு மறுபடியும் அந்த 1 எடுத்து இந்த 3 மேலே வைக்கணும். ஓகேங்களா, இந்த 2 உள்ளே சென்டராக போயிடும். 3 மேலே அந்த 1 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்ம 1 எடுத்து 3ல் வச்சு இந்த நைஃப் ப்ளீட்டை தைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, இந்த நைஃப் ப்ளீட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படும் அப்படின்னா, நம்ம இப்போ வெயிஸ்ட் ரவுண்டு ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, அந்த 5 நம்ம 3 டைம்ஸ் பண்ணோம். அதாவது 15 இன்ச்சஸ் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ப்ளீட் கரெக்டாக அந்த 5 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, அது இல்லாமல் நம்ம சீம் லைன்ஸும் வைப்போம். இது நம்ம ஃப்ராக் தைக்கும் போது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இது எப்படி தைக்கணும்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 2 உள்ளே போயிடும், 3 கிட்ட வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே இந்த துணி ஃபுல்லாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக வைங்க. ஸ்டிச் பண்ணும் போது எங்கேயும் ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் நைஃப் ப்ளீட். ஓகேங்களா, பாருங்கள், நீட்டாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைனாக அப்படி தெரியும். இதுதான் நைஃப் ப்ளீட்டு. 1 2 3ல் வச்சு நம்ம தேய்ச்சிருக்கோம். நைஃப் ஆட்டம் இருக்கும். நல்லா இதை நீவி விட்டுக்கோங்க, நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம ஸ்டிச் பண்ணும் போது இந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, இதை நம்ம இப்படி வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது ஸ்கர்ட்டுக்காக இருந்தாலும் சரி, பட்டுப்பாவாடைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ராகுக்காக இருந்தாலும் சரி, இந்த நைஃப் ப்ளீட் வைக்கும் போது இந்த மாதிரி தான் நம்ம நைஃப் ப்ளீட் வச்சு தைப்போம். ஓகேங்களா, இந்த ப்ளீட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா,
இப்போ நான் மேலே வந்து ஒரு படத்தில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து தைப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ப்ளீட் தான். பாக்ஸ் ப்ளீட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். யூனிஃபார்ம்ஸில் கூட இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் வைப்பாங்க. சில்ட்ரன்ஸ் கவுன்லேயும் கூட பாக்ஸ் ப்ளீட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாக்ஸ் ப்ளீட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நைஃப் ப்ளீட் எப்படி தைச்சோமோ அந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் 5 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 3 டைம்ஸாக அதை எடுத்துக்கணும். அதுதான் வந்து கிளாத்தோட அளவாக இருக்கும். ஓகேங்களா? 3 டைம்ஸ்னால் 15 அந்த மாதிரி. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் 5 இன்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டோ அல்லது ஹிப் ரவுண்டோ நம்மளுக்கு எதை வச்சு மெஷர் பண்ணுறோமோ அந்த ரவுண்டை விட 3 டைம்ஸ் அதிகமாக எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு குறிச்சிட்டு 1 2 3 7 வரைக்கும் போட்டுக்கணும் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு. இப்போ நம்ம 7 வரைக்கும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாக்ஸ் ப்ளீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ப்ளீட்டில் 1லேருந்து 3ல் வைப்போம். இது வந்து 3லேருந்து 1 கிட்ட வைக்கணும். ஓகேங்களா? அந்த பக்கமாக வைக்கணும். நம்ம சைடாக பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 கிட்ட வைக்கணும். இந்த மாதிரி டபுளாக வைக்கணும். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு ப்ளீட், அந்த மாதிரி வச்சிடணும். இப்போ வந்து 3ஐ வந்து 1 மேலேயும் 5ஐ வந்து 7 மேலேயும் வச்சுட்டோம். பாருங்கள், நம்ம வந்து நைஃப் ப்ளீட்டில் 1ஐ தூக்கி 3ல் வைப்போம். இதில் 3ஐ தூக்கி 1 மேலே வச்சுட்டோம். நடுவில் வந்து 4 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த 5ஐ தூக்கி நம்ம எது மேலே வைக்கணும்னா 7 மேலே வைக்கணும். இந்த 6 உள்ளே போயிடும். 7 மேலே வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தைச்சி முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 1 இன்ச் கணக்கு தான் நான் வந்து 3 டைம்ஸாக எடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி 2 இன்ச் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போடணும். அது பின்னாடி நான் உங்களுக்கு ஃபார்முலாவோட சொல்லித்தரேன். ஓகேங்களா? துணி எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபார்முலாவோட சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம மறுபடியும் 1 2 3 போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து 7 வரைக்கும் போடணும் அப்படின்னு இல்லை, 6 வரைக்கும் மட்டும் போட்டால் போதும். செகண்ட் டைம் போடும்போது 6 வரைக்கும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஒட்டினாப்பில் தான் நம்ம இப்போ வந்து இதை வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2ஐ எடுத்து நம்ம லாஸ்ட்டாக தைச்சது பக்கத்தில் வைக்கிறோம். அதாவது 7 கிட்ட வைக்கிறோம். ஓகேங்களா? 2ஐ எடுத்து வைக்க போகிறோம். 3ஐ எடுக்கிறது இல்லை. 2ஐ எடுத்து 7 கிட்ட வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த 4ஐ எடுத்து நம்ம 6 கிட்ட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். 4ஐ எடுத்து 6 கிட்ட நம்ம வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் வந்து பெரிய பாக்ஸ் ப்ளீட்டாக வரும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரணும். நான் இப்போ 2 ப்ளீட் வைக்கிற அளவுக்கு தான் நான் துணி வந்து கட் பண்ணியிருந்தேன். அதே வந்து இந்த ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேங்களா? இது வந்து யூனிஃபார்ம்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைப்பாங்க. அதாவது பெருசாக வரும். 2 இன்ச்சுக்கு வந்து நம்மளுக்கு சீன்ஸ் வந்து வெளியே தெரியும். அதாவது மேலே இருக்கிறது 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாக்ஸ் ப்ளீட். ரொம்பவே அழகாக நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஸ்கர்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து நான் இப்போ 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி காட்டினேன். அதே மாதிரி நம்மளுக்கு 1/2 இன்ச்சில் வச்சும் பாக்ஸ் ப்ளீட்டை வந்து தைக்கலாம். அது எப்படின்னும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டும் அடுத்தது பெர்மனன்ட் ப்ளீட்டும் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் 1/2 இன்ச்சில் மறுபடியும் எப்படி பாக்ஸ் ப்ளீட் வந்து தைக்கணும் அப்படிங்கிறதுவே நான் காட்டுறேன். இது வந்து நைஃப் ப்ளீட்டு நம்ம முன்னே தைச்சது. இது வந்து பாக்ஸ் ப்ளீட்டு இப்போ தைச்சது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்ததாக நம்ம வந்து 1/2 இன்ச்சில் எப்படி பாக்ஸ் ப்ளீட்டை தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே நம்ம இப்போ குறிச்சிக்கலாம். அதே அளவுக்கு தான் நான் வந்து கிளாத் எடுத்துருக்கிறேன். ஆனால் இதை 1/2 இன்ச்சில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம். மேலே சீன் வந்து 2 இன்ச்சுக்கு தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு அதே மாதிரி குறிச்சிக்கலாம். நான் 1 இன்ச்சாக குறிக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சாக கூட குறிச்சிக்கோங்க. பட் 1 இன்ச்சு குறிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச் குறிச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1 இன்ச்லேயே நீங்களும் குறிச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அதே மாதிரி 1 2 3 வந்து குறித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 இன்ச்சில் நான் குறிச்சாச்சு. இப்போ 1 2 3ன்னு போட்டோம். இப்போ இந்த 2ஐ எடுத்து நான் 1ல் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த 2ஐ எடுத்து இந்த 2ஐ வந்து பாதியாக மடக்கி 1ல் வச்சுட்டேன். இப்போ இந்த 3ஐ எடுத்து அதே மாதிரி பாதியாக மடக்கி 4லேயே வைக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச்சு தான் உள்ள சீன் போயிருக்கு.
சாரி உள்ளுக்குள்ளே வந்து இன்டேக் வந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் போயிருக்கு. நடுவில் மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியற அந்த ஃப்ளீட்டோட அளவு 1 இன்ச்சுக்கு இருக்கும். போன தடவை நம்ம தைச்சது வந்து 2 இன்ச்சுக்கு இருக்கும். இதில் வந்து இந்த பாக்ஸோட மேல் அளவு வந்து 1 இன்ச்சுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதுவும் வந்து சில இடத்துல நம்ம வந்து ஃப்ராக் ஸ்லீவ்லாம் தைப்போம். பட் அந்த மாதிரி பெருசாக தைச்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த இதை தூக்கி அதுக்கு பக்கத்துலேயே வைக்கணும். ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 6 தூக்கி 7 மேலே வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் தைக்கணும். ஒன்று வந்து மேல் பக்கமாக மடிச்சுக்கணும், ஒன்று கீழ் பக்கமாக மடிக்கணும். இப்போ பாருங்கள், மேல் பக்கமாக ஒன்றை மடிக்கிறோம். அதே மாதிரி 1/2 இன்ச்சாக தான் நம்ம வந்து உள்ளே வைக்கிறோம். இப்போ இதை தூக்கி அடுத்த இதுலேயே வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தைக்கும் போதும் ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதுவும் வந்து பாக்ஸ் ப்ளீட் தான். ஆனால் இதை நம்ம 1/2 இன்ச் தான் உள்ளே வந்து இன்டேக் பண்ணுறோம். 1 இன்ச் வந்து வெளியே தெரியும். ஓகேங்களா? இதை வந்து நெருக்கமாக, அதாவது அந்த ஃப்ளீட் முடிகிற இடத்துலையே தான் இந்த ஃப்ளீட்டோட தொடக்கத்தை வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் இடம் விடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதையும் நம்ம 1/2 இன்ச்சாக மடக்கி கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட பாக்ஸ் ப்ளீட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பாக்ஸ் ப்ளீட் வந்து இது 1 இன்ச்சுக்கு தான் சீன் தெரியும். அதாவது இந்த பாக்ஸ் ப்ளீட்டோட அளவு வந்து 1 இன்ச்சில் இருக்குது. இதை நல்லா நீவி விட்டு அயன் பண்ணி விட்டிங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் அவ்வளோ சூப்பராக தெரியும். பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டுப்பாவடையில் கூட சில இடத்துல பாக்ஸ் ப்ளீட் வச்சு கூட தைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பாக்ஸ் ப்ளீட்டை வந்து தைச்சு பாருங்கள். ஹோம்ஒர்க் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நைஃப் ப்ளீட்டும் பாக்ஸ் ப்ளீட் 1 இன்ச்சில் தைக்கிறதும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சாக மடக்கி தைக்கிறதும் நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டும் பெர்மனன்ட் ப்ளீட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட் இருக்கும். இந்த மாதிரி வரும். இது வந்து பாக்ஸ் ப்ளீட். இந்த மாதிரி பக்கமாக தைங்க. மேலே வந்து இடம் விடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? பாக்ஸாக தெரியும். இது வந்து நான் 1/2 இன்ச்சாக மடக்கி தைச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி தைச்சது 1 இன்ச் வந்து உள்ளே இன்டேக் பண்ணி தைச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ப்ளீட்டை நீட்டாக வந்து அயன் பண்ணி நம்மளோட A4 ஷீட்டில் ஒட்டி வச்சுக்கலாம். பின்னாடி நம்ம எடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும். இது பாருங்கள், 1/2 இன்ச்சில் தைச்ச பாக்ஸ் ப்ளீட்டு. இது நைஃப் ப்ளீட்டு. இந்த மாதிரி தான் நம்ம பாக்ஸ் ப்ளீட்டும் நைஃப் ப்ளீட்டும் தைக்கணும். இதே அளவில் கூட நீங்கள் தைச்சு எனக்கு அதை A4 ஷீட்டில் ஒட்டி அது என்ன ப்ளீட் அப்படிங்கிறத A4 ஷீட்டில் கீழேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு A4 ஷீட்டில் 2 ப்ளீட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ப்ளீட்டும் பெர்மனன்ட் ப்ளீட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.